அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்த பைபிளிலே நாங்கள் பார்க்கிறோம், நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நாங்கள் பார்க்கிறோம், நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்றும் பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்த அவருடைய சித்தமாய், அதாவது விருப்பமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே கோடி கோடியாக இன்றைக்கு கடவுள்கள் உண்டு என்றால், அநேகர் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழியிலே இருந்து அவர்கள் கடவுளை வழிபடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு கடவுளிடத்திலும் அங்கே பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தையை யாரும் எதிர்பார்க்கிறதில்லை. அந்த கடவுள் எவ்வளமா அந்த கடவுள் தாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று அந்த மக்களுக்கு சொன்னதாகவும் அங்கே நாங்கள் காணப்படுவது இல்லை, காண்கிறது இல்லை. ஆனால் பரிசுத்தம் காணப்படுகிறதா என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்கள். ஆனால் நான் பரிசுத்தர் என்று எந்த கடவுளும் சொல்லி இருக்கிறதா என்பதை நீங்கள் சிறிது ஆராய்ந்து பார்க்கும்படியாக இதை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அருமையானவர்களே, பார்க்க போனால் அதனுடைய முடிவு இல்லை என்றுதான். ஏனென்றால் நாங்கள் பரிசுத்தத்தை பற்றி சிந்திப்பதும் இல்லை, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சிந்திப்பதும் இல்லை. பின் ஆகவே லேவிய ராகமம் அங்கே 11ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போமாயின், அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பின் ஆகவே அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் தான் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். பின்ன அவர் தான் பரிசுத்தர் என்றபடியினாலே நீங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்மை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவரிடத்திலே வருகிறோம் அல்லவா, அந்த ஜனங்கள் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். 19வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? புறமக்களை பார்த்து சொல்லுகிறாரா? இல்லை, அவரை பின்பற்றுகிற ஜனங்கள், நாம் ஆண்டவருடைய ஜனங்கள், நாம் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஜனங்களாகிய நம்மை பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதே தேவனும் கர்த்தருமாகிய அவரே மனுக்குல மீட்புக்காக வானத்திலிருந்து இந்த பூமிக்கு மனித சாயலாகி இயேசு என்ற நாமத்துடன் இறங்கி வந்தார். இதே தேவன் தான் இறங்கி வந்தவர். அவரது பிறப்பும் பரிசுத்தமாயிருந்தது. மட்டுமல்ல, என்னிடத்திலே
பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று இந்த உலகத்துக்கே பகிரங்கமாக சவால் விட்டவரும் அவர்தான், கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நண்பன் அல்ல, அல்லது நம்முடைய பாஸ்டர் அல்ல, அல்லது நம்முடைய ஏனைய ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அல்ல. நாம் பரிசுத்தமாய் வாழ நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏனென்றால் அவர்தான் சொன்னார், என்ன தெரியுமா? என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். என்னை பின்பற்றி வாருங்கள். பின் ஆகவே அருமையானவர்களே, நாம் யாருடையவர்களாய் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மதம் என்றல்ல, கிறிஸ்துவ மதம் என்றல்ல, நாம் கிறிஸ்தவன் என்ற பெயர் அல்ல, நான் பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில்லை அல்ல. அருமையானவர்களை, நாம் யாருடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய மதத்தை சார்ந்தவர்களும் அல்ல, நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பது மனுஷரால் வழங்கப்பட்ட பேர். அருமையானவர்களே, அது மனுஷரால் வழங்கப்பட்ட பேர். நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கல்லுகளை வைத்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நாம் கல்லுகள் வைத்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அல்ல. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நம்மில் தான் தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். கல்லுகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள் அல்ல. அருமையானவர்களே, இந்த இடத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது தவறு. இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் தவறு. அப்பா, எப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஆலயம், இங்கே தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் தவறு. தேவன் நாம் தான் அவருடைய ஆலயம். நம்மிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே இந்த ஆலயத்தின் பிரமாணம் என்ன? அருமையானவர்களே, வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 43:12 வாசியுங்கள். ஆலயத்தின் பிரமாணம் என்ன? வாசிங்க. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். அருமையானவர்களே, இந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயமாய் நாங்கள் கூடி வரும் இடம் சபையாய் இருக்கிறது. ஆகவே அந்த சபைக்குள்ளே நாம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற வீணான பேச்சுக்கள், வீணான விவாதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. மட்டுமல்ல, உலக காரியங்களை குறித்த மேன்மைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆலயத்தின் பிரமாணமே பரிசுத்தம். பின் ஆகவே நம்மிலே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உலக மேன்மைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், ஆலயத்திலே இன்றைக்கு சபைக்கு வருகிற பிள்ளைகள் சபையிலே இருப்பார்கள். சபை முடிந்த உடனே என்ன செய்வார்கள்? உடனே கையில் இருக்கிற ஹண்டியை எடுத்து வச்சுக்கொண்டு உடனே புதினங்கள் பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். இல்லை, அது தவறு. இதை யாருக்கு சொல்லுகிறேன்? புற மக்களுக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவர்கள் பிறகு யாரோடும் கதைக்க மாட்டார். உடனே கண்டி எடுத்து வச்சு பார்ப்பதும், அதை பற்றி பேசுவதும், அதை பற்றி மற்றவர்களுக்கு காட்டுவதும் இல்லை. இந்த இடத்திலே இது தவிர்க்கப்பட வேண்டும். இதுக்கு அனுமதி இல்லை.
ஏனென்றால் நாங்கள் ஆலயம் பரிசுத்தம், அதனுடைய பிரமாணம். இந்த ஆலயமாய் கூடின ஆலயங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற சபை. ஆகவேதான் தாவீது சொன்னார், என்ன தெரியுமா? கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. நித்திய நாளாக. ஆம் அருமையானவர்களே, ஆகவே அவருடைய ஆலயத்தை நாம் கள்ளர் குகையாக்கி விடக்கூடாது. பிரியமான பிள்ளைகளே, நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து பூரணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நாம் இன்றைக்கு சபையிலே இருக்கும் பொழுது, நாம் எப்பொழுதும் தேவ சபையிலே வருகிற ஏனைய உலகத்தின் பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் கூட ஒரு வழி தப்பி போகும் பொழுது அல்லது தவறான வழியிலே போகும் பொழுது, இல்லை இதுதான் இப்படியாக நீங்கள் நடக்க வேண்டும், இப்படியாக பேசுங்கள், அப்படியாக கதையுங்கள் என்று நாம் அவர்களுக்கு அந்த கர்த்தரின் பரிசுத்தத்தை குறித்து சொல்லி காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து பூரணப்பட வேண்டும். பூரணத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பூரணத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு பல நற்பண்புகள் நம்மிலே காணப்படுவது அவசியம். அவைகள் அநேகம் இருக்கின்றன. ஆனால் சிலவற்றை மட்டும், இன்றைக்கு மிகவும் சிலவற்றை மட்டும் நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் அருமையானவர்களே, முதலாவது அதனுடைய நற்பண்பு. முதலாவது என்ன? பரிசுத்தம் அடைவதற்கான முக்கியமான நற்பண்பு ஜெப ஜீவியம். ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். கவனியுங்க, பரிசுத்த வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் பிரிக்கப்பட முடியாதது என்பது நாம் இதிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே ஜெப வாழ்க்கையிலே குறைவுபடும் பொழுது அல்லது ஜெப ஜீவியம் இல்லாதவன் அவன் பரிசுத்தமாய் இருக்க வாய்ப்பே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே குறைவு அல்லது ஜெப ஜீவியம் அற்றவன் அவன் பரிசுத்தமாய் அவன் இருக்கவே முடியாது. இது சத்தியம். சங்கீதம் 27 நீங்கள் 4 எடுத்து வாசித்து பாருங்கள். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது கூறுகின்றார். பின்னர் தாவீதுடைய வாஞ்சையை பாருங்கள். கர்த்தருடைய ஆலயம், அதுதான் அவருக்கு வாஞ்சை. அவர் ஒரு ராஜா அரண்மனையிலே இருக்கிறார். ராஜ அரண்மனையிலே அனுபவிக்க வேண்டிய நல்ல சுகபோகங்கள் உண்டு. அந்த அரண்மனையிலே பலவிதமான மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் உண்டு. ஆனால் அவருடைய வார்த்தை எல்லாம் என்ன? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று அந்நாளிலே இருந்த அந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவரிலே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இப்பொழுது நாம் தான் அவருடைய ஆலயமாயிருக்கிறோம் அருமையானவர். ஆகவேதான் சபை கூடுதலை நாம் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. சபை கூடுதலிலே ஒழுங்கற்றிருப்போமானால் அது நம்மை அறியாமலேயே பரிசுத்தத்தை பாதிக்கும். அது சத்தியம். சபை கூடுதலை விட்டுவிட்டவன் பின்மாற்றக்காரன், அவன் பரிசுத்தத்துக்கு தூரமானவன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை.
பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. சரி, இரண்டாவதாக பரிசுத்தத்துக்கு தொடர்புடைய ஒரு காரியம் தேவ பயம். நாங்கள் சபை ஆரம்பத்திலே இதை குறித்து தெளிவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சங்கீதத்தின் மூலமாக, வாசித்த சங்கீதத்தின் மூலமாக தேவ பயத்தை குறித்து நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். அதாவது தேவ பயமுள்ள குடும்பத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். இப்பொழுது வாசிப்போம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த தேவ பயத்தோடே என்று சொல்லி பார்க்கிறோம். பின் ஆகவே இங்கே நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை பூரணப்படுத்த தேவ பயம் நம்மிலே காணப்பட வேண்டும். நாம் மனுஷருக்கு பயப்படுகிறோம் அல்லவா? சட்டத்துக்கு பயப்படுகிறோம் அல்லவா? இன்றைக்கு ஏதோ ஒன்று செய்வதற்கு பார்க்கிறோம், ஓ கேமரா பூட்டி இருக்கு, இதுல செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேமராக்கு பயப்படுகிறோம் அல்லவா? தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நவீன புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நாம் பயப்பட்டு நடக்கிறோம் அல்லவா? சபையிலே பாஸ்டர் பார்த்து விடுவார் என்று சொல்லி பயப்படுகிறோம் அல்லவா? ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார் என்று பயந்து நடக்கிறோமா? அதைத்தான் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவன் நம்மை பார்க்கிறார் என்று பயந்து நடக்கிறோமா? அன்று வாலிபனான யோசேப்பு தேவனுக்கு பயந்தபடியினாலே விபசார பாவத்துக்கு விலகி ஓடினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு பயப்படாதவர்களாய் இருந்தால் பாவத்தை செய்ய நாம் துணிகரம் கொள்ளுவோம். துணிகரமாக நாங்கள் பாவம் செய்வோம். இந்த காலங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்நிய நுகத்திலே அபவிசுவாசிகளோடு அங்கே பிணைக்கப்படுகிறார்கள். அந்நிய தேவர்களுக்கு முன்பாக தங்கள் திருமண ஒப்பந்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தேவ பயம் இல்லை. அருமையானவர்களே, இதனால் தான் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த அவர்கள் துணிகரம் கொள்ளுகிறார்கள். சங்கீதத்திலே 11:4 நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீதிமொழிகள் 5:21 பாருங்கள், மனுஷருடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அருமையானவர்களே, நாம் மதியில்லாதவர்களாய் நாம் நடக்கக்கூடாது. நீர் என்னை காண்கிற தேவன் என்ற உணர்வுடன் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை தேவ பயத்தில் நாம் காத்து கொள்ள வேண்டும். நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய தேவனை நாம் துக்கப்படுத்திவிடக் கூடாது என்ற பயத்துடன் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற சாட்சியை அங்கே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்கே ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற சாட்சியை உடையவனாக மாறினார். நம்முடைய பரிசுத்தமாகுதலை தேவ பயத்துடன் பூரணப்படுத்த கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, மூன்றாவதாக, நம்முடைய வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாம் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அவசியம்.
லேவிய ராகமத்திலே 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அருமையானவர்களே, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் அதில் பூரணப்படவும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியம். இன்றைக்கு பாருங்க, சொல்லுவாங்க பொதுவாக உலகத்துல, உன்னை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் நீ யாருடன் சேர்ந்திருக்கிறாய், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நான் உன்னை பற்றியே நான் பொழுதும் சொல்லுவேன் என்று சொல்லுவார்கள். பின்னாகவே பாருங்கள், இந்த உலகத்திலே சொல்லுகின்ற பழமொழி இது, நீ யாரென்று நான் சொல்ல வேண்டும் என்றால் நீ சேர்ந்திருக்கிற நண்பன் யார், நீ கூடி திரிகிற நண்பன் யார் என்று சொல்லு, நான் உன்னை பற்றி முழு விஷயத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லுவேன். பின்னாகவே நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியம். அருமையானவர்களே, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்றும், அதற்காகவே இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நம்மை தமக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்று இந்த உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் நாங்கள் அதை காணக்கூடியதாயிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாயிருந்தால் அவருக்கு சொந்தமான பரிசுத்தம் உங்களுடையதாயிருக்க வேண்டும். அவர் வெறுக்கிறவைகளை நீங்கள் வெறுக்க வேண்டும். அவர் பாவத்தை வெறுக்கிறார். ஆகவே அவர் நம்மை இந்த உலகத்தில் இருந்து அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாக அல்ல. ஆகவே நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக நாங்கள் வாழக்கூடாது. நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகவே இந்த உலகம் விரும்புவது போல நம்முடைய விருப்பம் இருக்கக்கூடாது. இந்த உலகம் ஒன்றை விரும்புவதோ அதை போல நாம் விரும்ப வேண்டும் என்று இருக்கக்கூடாது. இந்த உலகம் பாருங்கள், பாரம்பரியத்தை விரும்புகிறது. நாமோ பாரம்பரியத்தை விரும்பக்கூடாது. அருமையானவர்களே, நன்றாக சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் பாருங்கள். அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் தம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் நோக்கி அவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் என்று அங்கே தொடர்ந்து அவர் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாரம்பரியங்களை அவைகளை கடைபிடித்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்குகிறார்கள். ஆனால் நீங்களோ எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, முன்னோர்களினதும் மனுஷர்களினதும் பாரம்பரியங்களை இன்றும் சில சபைகள் கூட இன்றைக்கு கடைபிடிக்கிறது மிகவும் வேதனைக்குரியது. அருமையானவர்களே, வாசியுங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 18ஐயும் 19ஐயும் வாசியுங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற்றப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னோர்களின் பாரம்பரியங்கள் வீணான நடத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு மனமாற்றத்துக்கு முன்பு இந்த உலகத்திலே இந்த உலக மக்களில் இருந்து வேறுபட்டவர்களாய் இருக்கவில்லை. அவர்களைப் போலவே நாங்கள் நடந்தோம்.
உதாரணமாக பாருங்கள், பணம். அதாவது இன்றைக்கு ஒரு திருமணம் என்றால் சீதன பேச்சுவார்த்தைகள் பேசுவார்கள் அல்லவா? எனக்கு இவ்வளவு தர வேண்டும், சீதனம் ரொக்கம் இவ்வளவு தர வேண்டும், காணியில் வீடு தர வேண்டும், இப்படியெல்லாம் சீதன கதைகள் பேசுவார்கள். கல்யாணம் என்றால் உடனே துவங்குவார்கள். இவ்வளவு பணம் எங்களுக்கு தேவை, இவ்வளவு நகை எங்களுக்கு இருக்க போட வேண்டும், இப்படியெல்லாம் பேசுவார்கள். இவை முன்னோர்களுடைய பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த நடத்தைகள். அருமையானவர்களே, இப்போ நாமோ மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலக மக்களிடத்திலே இருந்து நாங்கள் வேறுபட்டிருக்க வேண்டும். சபைதானும் வேறுபட்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதான் சபையை குறித்து சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சபைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பணம் அல்ல, பொன் அல்ல, வெள்ளி அல்ல. முன்னோர்களின் பாரம்பரியங்கள் உலக வழிபாடுகள் என்று சொல்லப்படுகிறது. இவை கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று சொல்லி கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே முன்னோர்களின் பாரம்பரியத்துடன் இசைந்திருப்போமாயின் நாம் பரிசுத்தத்திலே பூரணம் அடைய இயலாது. இறுதியாக கிறிஸ்துவின் வருகையை குறித்தான நம்பிக்கை இன்றைக்கு நம்மிலே இருக்கிறது அல்லவா? நாம் பரிசுத்தம் அடைய அந்த கிறிஸ்துவின் வருகையை குறித்தான நம்பிக்கை மிக அவசியம். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்ன தெரியுமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. அது என்னது? ஆண்டவர் இயேசு வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்றால், இன்றைக்கு உங்களுடைய பொதுவாக ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் இயேசு அங்கே உள்ளுக்குள்ளே வெள்ளை உடுப்பு உடுத்தியிருப்பார், மேலால் ஒரு சிவப்பு உடுப்பை போட்டிருப்பார், அப்பொழுது ஆசீர்வதித்தபடியில் இருப்பார், ஒரு கையிலே குருசு வைத்திருப்பார். இப்படி எல்லாம் தான் நான் இன்றைக்கு ஜனங்கள் கண்களால் காணுகிற ஒரு காரியம். ஆனால் இயேசு வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது அல்லவா? அது என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். அந்த நம்பிக்கையானது அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ளவும் நாளுக்கு நாள் அவரது சாயலுக்கொப்பாக மாற்றப்பட நமக்கு உதவி செய்கிறது. ஆம் அருமையானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், கர்த்தர் இயேசு வர்றதுக்கு இப்ப வரமாட்டார், அவர் வருவதற்கு காலம் இருக்குது, இப்ப வரமாட்டார் என்று சொல்லுவார்கள் அல்லவா? நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவனை குறித்து பைபிளில் வேதத்திலே என்ன சொல்லப்படுகிறது? பைபிளில் என்ன சொல்லப்படுகிறது? பொல்லாத ஊழியக்காரனும் துணிகரம் உள்ளவனும் என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். பின்னாகவே அந்த நம்பிக்கை எப்படி, அது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பரிசுத்தம் அடைய வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானவன் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் இயேசு என்றோ ஒரு நாள் வருவார் என்று அல்ல, அவர் இன்று வருவார், இந்த நிமிஷத்திலும் வருவார் என்ற இந்த எதிர்பார்ப்புடன் தான் இன்றைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நம்மை நாமே சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். ஏன்? அவர் இந்த நிமிஷமும் வரலாம், நாம் இந்த நேரத்திலும் அவர் வரலாம்,
ஏன் இந்த இடத்தை விட்டு நாங்கள் சபை இந்த ஆலயத்தை, இந்த ஆலய கட்டடத்தை விட்டு நாங்கள் வெளியிலே செல்கிறோம், அந்த நேரத்திலும் அவர் வரலாம். ஆகவே நம்மை நாமே சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்திலே பூரணப்படும்படி நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாங்கள் வாழுவோம். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற அந்த வார்த்தையோடு நாங்கள் ஜீவிப்போம், எப்பொழுதும் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம்.